ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் சைடு டிஷ். சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ காலையில் டிஃபனுக்கு செஞ்சோம்னா மத்தியானம் லஞ்சுக்கும் அதை வச்சுக்கலாங்க. சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு மட்டன் கிரேவி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ சென்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்னா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ சென்னாவை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2 நாளைக்கு அப்புறமா இந்த அளவுக்கு முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்யும் போது சென்னால் இருக்கிற சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு முளைக்கட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா சென்னாவை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுட்டிங்கன்னா 1 நாள் 2 நாளில் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்துடும். ஸோ இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கருக்கு மாற்றிட்டு இது கூட கொண்டக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 6லிருந்து 7 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியை நம்ம கிரேவியோட தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்டில் 6லிருந்து 7 விசில் வேக விட்டு எடுத்துடுங்க. இந்த டைமில் நம்ம சென்னா கிரேவிக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது 6 விசில் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். கசகசா இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு பதில் 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ மசாலா விழுத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், அப்போதான் கிரேவி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சென்னா கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு பிரியாணி இலை, கூடவே சின்னதாக ஒரு அனாசி பூ சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் எந்த கிரேவி செய்யறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் அதிகம் சேர்த்து செய்வேன். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கிற போது எல்லா வகையான கிரேவியும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கன்னா போதும். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். அதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிடலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துடுங்க. தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம கிரேவியோட சேர்த்துடலாம். இப்போ கொண்டக்கடலை உள்ள சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி கொண்டக்கடலையை நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கற போது மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் கடலையில இறங்கி கிரேவி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே மிக்சி ஜார்ல நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை உள்ள சேர்த்து கலந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம்.
ஒரு டைம் லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு அப்புறமா இப்ப கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இப்ப 15 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம சென்னா கிரேவி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ணின கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா கிரேவி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.